அடியா இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த இதுல கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவ்வளவு குழப்ப தேடி எவ்வளவு வட்டா வேறு புகழ் வாங்கி தருவாயா. அதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். அது கிளம்பு குறைச்சு படுத்துட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. அடியா நான் எப்படி இந்த கத்தி மனநாள் நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி வட்டி அத்தனை நீக்கு ஊசி மனநாள் நிக்கிறப்பா உண்டா இல்லையா. ஒட்டு கொண்டு ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கலோட வந்து நின்று இன்னைக்கு தீராத குறையோட வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கியா. ஒட்டி பார்க்க இன்னைக்கு வாரிசுக்கு பங்கம் வந்து நிக்குதப்பா. தீர்த்து கொடுத்து இதே பட்டியல பண்ற வம்சாவளி பெருக்காமிக்க தகுதி பண்ணுது. இது வந்து நீங்க செஞ்ச குறையிலையப்பா, இது முன்னோர்கள் செஞ்சது இன்னைக்கு பாதிச்சு நிக்குது. அதை தீர்த்து கொள்ளலாம். தீர்த்து வம்சாவளியும் பெருக்கி கொடுத்து பட்டியும் பெருக்கி பால் போல பெருக்கி தந்துருந்தாயா. இது சத்திய வாக்கு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ரேட்டு கூட வந்து நின்று திருவிழாக்கெல்லாம் அதிசயத்தை காமிக்கிறவா. பயப்பட வேண்டாம் போ. சுதாம்பரம் அடியா என்னடா கருப்பை கொஞ்சம் வேடிக்கை காமிச்சிட்டு நினைச்சிட்டு வேண்டாமாப்பா. கல்யாண காரியத்துக்கு முழு பொறுப்பு என்னுடையது. நானுக்கு தகுதி மனு. அதே மாதிரி அந்த கணா கண்ட இந்த கணா கண்டா அவன் அப்படி இப்படின்னா அதுக்கு நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கூட வரமாட்டேனப்பா. இருக்கிறது அத்தனை எடுத்து வீசியாச்சு. மொத்தம் சோம்பேறித்தனம் போட்டு போக பாக்குற வழி பாரு. புரியுதா? இருக்கிற வழி பாரு. அள்ளிப்படி வந்து அம்பாரம் போட்டு தரனாயா. இன்னும் நல்லபடியா புடிச்சு கைப்பிடிச்சு வந்துட்டீங்கன்னு திருவிழாக்குள்ள அடையாளம் போட்டு. புரியுதா? அங்கெல்லாம் வேற எந்த சேட்டையுமே கிடையாது. எல்லாம் வளைச்சு முடிக்காச்சு. போகிறோம்பா. புரிஞ்சுதா? சரியா? நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கிறேன்னா அதே மாதிரி உள்ள மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு கிடைக்கிறீங்க ஐயா. நல்ல காரியத்துக்கு புத்திர கேட்டு வந்து நிக்குது. நல்லபடியா முடிச்சு கொடுத்துருந்தாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நின்று உங்க பட்டி திசை காமிக்கிறனாயா. திசை காமிச்சு முடிச்சு கொடுத்துறேன். இது சத்தியவா. பத்திரமா வச்சுக்கோணும். குறையோட வந்து நிக்கிறாயா. உள்ள மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சு பட்டி எத்தனை இன்னைக்கு பழுத்து வச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியாம வலைக்குமா சொல சேர்ந்து சொமையும் இருக்கிற வழி தெரியாம என் பட்டியல வந்து இன்னைக்கு தவிச்சு வந்து நிக்கிறியாயா. இல்லையா? மொத்தத்துல சொல்ல போனா வாழ்வா சாப்பாடு வந்து நிக்கிறாயா. ஏமாந்த பொழைச்சு கருத்ததெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் பாவம் சொல்லி நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிற. பயப்பட வேண்டாமாயா. என்னை நம்பி வந்து நிற்க நான் சில தரம் போட்டு தரனாயா. அந்த தர பிரகாரம் போய் இருக்கிற பிரச்சனை முடிச்சு உனக்கு அள்ளிப்படியா வந்து போடுறேன். போதுமா?
கூடவே வந்து நிக்கிற. இதை நீ இங்க வா, இதை நீ போக்குவரத்துல வச்சுக்க. ஒண்டி கேட்டு நீ குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறப்பா. இன்னைக்கு உடம்பும் சரியில்லை, உள்ளமும் சரியில்லை, தொழிலும் சரியில்லை இல்லையா? ஆளாமரமாட்ட தொழில் இன்னைக்கு ஆங்கோரமா போய் நான் சொன்ன கரு வாய்ப்பு வச்சப்பா இந்த நல்லபடியா நடையோட்டி பேர் வாங்கி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறியா? இன்னைக்கு இந்த சொல்லி கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு பத்திரமா வச்சுக்க, ரசப்பட்டு குடிச்சுக்க, செல்வா இந்த குழப்பிக்கிட்டு நிக்காத, என்னை நம்பி நில்லு. உன்ற பட்டியை கூட்டு கொடுங்க. நந்தவனம் விட்டார் அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்காயா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும், அதே மாதிரி உங்க இல்ல மத்தின அக்கினி முனமேல நிக்கிறப்பா. காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியம் தந்துகிட்டே போகுது. இல்லத்துக்குள்ளாரி அதே மாதிரி ஒரு பணத்துக்கு 9 பணம் செண்டமாக நிற்கிறாயா? ஒண்ணுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்காம இன்னைக்கு மனசங்கடத்தோட வந்து மொத்தத்துல நீ பட்டி படுகலம் சாஞ்சி நிக்கிறாயா? இது நல்லபடியா தீர்த்து முதல் காரியத்தை முடிச்சு கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா? உத்தரவு நான் போட்டு தகுதிமா நில்லு, முறையா தசை காமிக்கிற முடிச்சு போடு. மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிக்க. தங்க வாய் தந்து பேசணும், நல்லபடியா இருக்கணும், சூட்டிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாயி நீயும் உலகமே சுத்தி அடிச்சுட்டு வந்துட்ட. வியாபாரி கும்பிட்டாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியாம கடற்கூல எனக்கு நம்பி வந்து நிக்கிறியாயா? தகுதிமா நில்லு. இத்தனை பேருக்கு முன்னாடி சத்தியமா சொல்லனாயா? நல்லபடியா அவனை காப்பாத்தி அவன் வேலையை அவனே செஞ்சுக்கிட்டு நல்லபடியா பேச வைக்கிறாயா? போதுமா என்ற வேலை சொல்லுவானாயா? இது சத்தியமா பத்திரம் வச்சுக்க. ரசம் அடியா காரியம் அத்தனை இன்னைக்கு தோத்து போய் வந்து நிக்கிறிய இல்லையா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனை இன்னைக்கு தோத்து போய் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து இன்னைக்கு தனிப்பாத போட்டு நிக்கிறியப்பா. இதுக்கு நல்ல கடன் போட்டு எனக்கு தொழிலையும் நிறுத்தி பண்ணி கொடுக்கணும், இல்லத்தையும் நிறுத்தி பண்ணி கொடுக்கணும் வந்து கேட்டு இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் கையேற்றி பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடை கூட நீ நம்பி வந்து நிக்கிறியா? என்னையும் விடா புரியா புடிச்சிட்டு அப்படின்னா உத்தரவு போட்டு முடிச்சு கொடுத்தனாயா? போதுமா? எவ்வளவு அந்த கருப்புடைய அதிசயத்தை பார்த்து கொடுப்போம். போதுமா? போ வரம்போ. அடியா தாயே இல்ல முடங்கி போச்சு, உள்ளமும் முடங்கி போச்சு, வட்டி அத்தனை பரிதவிச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியாம நங்கமட்டி இன்னைக்கு தவிச்சு வந்து நிக்கிறது. உடம்பு தொந்தரவு வேற, உள்ள தொந்தரவு வேற இல்லையா தாயி? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு ஒரு பக்கம் கைவிடாம கடற்கூல என்னை நம்பி வந்து நின்னையா? தாயி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல ரேட்டு கூட வந்துருவேன். போதுமா? இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் உங்க இல்ல வந்து ஊதுவனாயா? நான் வர்றதுக்கு அடையாள திருடியும் சந்தனமா வாசம் அடிக்குமாயா? வந்து இல்லத்துக்குள்ள இருக்கிற ஓட்டு போட்டு உன்னோட வட்டி பால் போல போய் போலான்னு சொல்றதை கொண்டு கட்டுவத்தில் முகவத்திலே வைக்கிறவா. இந்த 2 கனி எப்படி தனிவாக்கும் அடியான கேட்டுக்கா. பத்திரம் வச்சுக்கொண்டு நிறைய சுத்தி வந்துக்கிறேன். பயப்பட வேண்டாம். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல ஒரு ரேட்டு கூட வந்துருவனாயா? அள்ளி படியாண்டு போடலாம், அம்மார் போட்டு கொடுத்தாலும் 2 திசை காமிக்கிறாயா? அந்த 2 திசையில கடனை அடைச்சு நீயும் வாங்கிக்கோ. புரியுதா? ரொட்டி கொடுத்து கொண்டாடி தரனாயா? பயப்பட வேண்டாம். போ, பாஸ் பண்ணி தர எப்படி வேணும் மணிக்கா. போ வரம்பா.
ஐயா அங்காரு கருப்பங்கோட்டையில நீ காரியம் கை கூடாது வந்து நிக்கிறியே, காரியம் தவுந்துட்டே போகுது. எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனை தோல்வியா நின்று இதை தலைநம்பர் வையும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா வீட்டு கொடுத்துடலாமாயா, காரியத்தை திசையை காமிக்கிறனாயா, முடிச்சு கொடுத்துறாயா. அது போக இல்லத்துல சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிறேன். கவலைப்பட்டு நிக்க வேண்டாம், என்னை நம்பி வந்தாச்சு. அது எப்படி சாதிக்கணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ராஜபாளையம் ஐயா தாயி தொழில் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஏனா தானா நிக்குது, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. தீராத குறைக்கும் உத்தரவு கேட்டு வந்து நின்ன அரைச்சு கொடுத்துருந்தேன். ஒரு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில வம்சாவளி பெருகிற மாதிரி பட்டி பெருகு பால் பொங்குதாயா. அதே மாதிரி தொழில் முறையை சில கட்டில போட்டு வச்சு கட்டை உடைச்சு போடலாம், அள்ளி படியாந்து போடலாம். இருக்கிற தொழில் ஜவுளி தொழில் இந்த இடத்த வைக்கலாமா இல்ல மாத்தி வைக்கலாமான்னு வந்து கேட்டு நிக்கிறியா. கொஞ்ச நாளைக்கு இதுலயே போய் அதுக்கப்புறம் ஒண்ணு காமிக்கிறேன். இப்ப போய் கடனோட கடனை சிக்கல்ல மாட்டிக்காத, இருக்கிறத ஓட்டி கொடுக்கறாயா. அதுக்கப்புறம் உனக்கு இதை விட பெரிய இடமா காமிச்சு கொடுப்பா, அப்ப மாத்திக்கலாம். புரியுதா? ஒவ்வொரு தொழில் இன்னையில இருந்து அள்ளி படியாந்து போடலாம், அம்பான் போட்டு கொடுத்தனாயா. துணிஞ்சு நடத்து பக்கம் வச்சுக்கோ, நீ போக்குவரத்து வச்சு அப்படி போயிட்டு தாயே. நான் எப்படி இந்த கட்சி மனமேல நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி இன்னைக்கு வட்டி அத்தனை நீங்க முடக்கி வச்சுட்டாங்கய்யா. இல்லையா நோய் நொடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு காரியம் ஒன்று எதிர்பார்த்துட்டு நிக்கிற, அந்த காரியம் வந்து திசை விட்டு திசை மாறுது. அந்த திசை எந்த திசை மாற்றிட்டு காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. ஒன்னா இது நோவும் இல்ல நொடியும் இல்லையாயா, இது மொண்டிக்கட்டு பிரச்சனையாயா. புரியுதா புரியலையா? இல்ல அப்படின்னா இங்க கருப்பு கோட்டைக்கு வராம இருந்துன்னு வச்சுக்கோ, முறை போடுவாங்க ஐயா. உனக்கே தெரியும், பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கட்டை உடைச்சு போடலாம், தகுதிமானு. புரிஞ்சுதா? இன்னைக்கு கட்டை உடைச்சு உன்னோட நோவை தீர்த்து போடலாம். அதையும் கைப்பற்றி கொடுத்துறனாயா. வேறு வாய்ப்பு பண்ணி எம் பொறுப்பு. உலகமே சுத்திட்டு வந்துட்டியா நோவு நொடின்னு கும்பிட்ட தேவாதையும் கைவிட்டுடுது. மருத்துவம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, முடிச்சு காமிக்கிறனாயா. இது நோவல்ல எத்தாயி. புரிஞ்சுதா? மொண்டிக்கட்டு இன்னைக்கு உடைக்கிற பாரு, இன்னைக்கு உடைச்சு எண்ணி பார்த்தோம்னா ஒரு நாள்ல புள்ளிமான துருத்தி விளையாடுற மாதிரி இந்த பாட்டியில் விளையாண்டு போடலவா. இந்த ரெண்டு கனி அடியான கேள்வி எப்படி தண்ணி தண்ணி எடுத்துக்கா. தாயே குழப்பத்துல வந்து நிக்கிறிய, காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமா போச்சு. சேதாரத்துக்கு வழி கொடுத்து இன்னைக்கு அரமனையும் அமையோட காரியம் கை கூடணும். இல்லையா தாய்? அதுபோல சில குழப்பம்னு சொல்றது மனப்பொருளா போசுற. இது உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். இது எந்த தேவாதையும் கும்பிட்டு மேல முடியல. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற, மீட்டு கொடுங்க வந்து கேட்டு வீட்டு போடலாமா, சார்ஜ் போடலாமா. இது வரைக்கும் ஏமாந்த குளம் பொழைச்சிட்டேன், நீ யாரும் உஷாரா பொழைப்பியா? பயப்படாத. எப்படி சாதி போறது எனக்கு தெரியும், முடிச்சு கொடுத்தனாயா. பயப்படாத, ஒரு தேர்ச்சி அறிவார். அது போக ஒண்ணு அடங்காம நிக்கிற, அடக்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. தாய் மொத்தத்துன்ற வட்டி இன்னைக்கு சோதனையில போட்டாங்கப்பா. புரியுதா புரியலையா? வீட்டு போடலாம், சாதி தர வேண்டியது என் பொறுப்பு. தாயின் தரப்புமா கூட வந்து நிக்கிற தகுதிமான வாழ்ந்து கருப்பு 11வது நாள் உனக்கு உத்தரவு கொடுத்தா. இதை நீ போக்குவரத்துல வச்சுக்க. நீ திரும்ப போறியா? போதுமா? அப்படி போயிட்டு அங்கார கருப்பு கோட்டைக்குள்ளார ஒட்டி மகனை நிக்கி உள்ள வந்து வெளி சிரிச்சு நிக்கிறேன். தாயி இல்லத்துல குறையும் நீக்க முடியல. அதே மாதிரி இன்னைக்கு 4வது ஈட்டி வாயிலப்பா. தொழில் முறையும் ஜில்லாவினப்பட்டு போச்சு, வருமானமும் ஜில்லாவினப்பட்டு போச்சு. ஒரு மனம் வந்து 9 மனம் தெண்டப்படி நிக்குது. இன்னைக்கு பர்டிகுலரா பல வெளியே நீட்ட முடியாம சில குறிப்புல சொல்றேன். நிக்கிறியாயா? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து இதுல இருந்து என்னை வீட்டு குடும்பம் கேட்டு தாயி. ஏமாந்த குழப்பம் குறைச்சிட்டீங்களா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி பயப்பட வேண்டாமாயா. நான் இருக்கிற தகிரிமா நில்லு. நம்பி மோசம் பண்ணி போட்டாங்கய்யா, உறவாடி கெட்டு போட்டாங்கய்யா, கால சித்திரபாம்பு கொத்தி போச்சுதாயி. வர்ற வாரமே திசை காமிக்கிறாயா, ஒரு அடையாளம் போடலாம். அதுல 4 பக்கம் திசை காமிக்கிற முடிச்சு தந்துடுறாயா. அதே மாதிரி மலை மேல ஒரு தேவாதி கும்பிட்டு இருந்தியா, மலை மேல 4-5 கோயில் தெரியுது. போய் அவனோட தடவை கையெழுத்திட்டுவான். புரியுதா? இந்த போக்குவரத்துல வச்சுக்க. சத்தியவாக்கு நான் இருக்கிற தகிரிமம் தாயி நல்ல காரியம் கை கூடனு. இல்லத்துக்குள்ள ஓதியாட்டம் தூரியாட்டம்
சிக்கலா வந்து நிக்கிறாயா? நீயும் உலகமே சுத்தி பார்த்து வந்தாச்சு, நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, பர்டிகுலர்ல ஏன்னா நிக்குது, இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாயி, இதுல வந்து முன்னோர்கள் செஞ்ச குறையினால இன்னைக்கு உங்க கல்யாணம் தள்ளி நிக்குதாயா? அதையெல்லாம் மீட்டு போடலாம், சாதிச்சு போடலாம், திசையும் காமிச்சு போடலாம். கல்யாணமே ஆகாத அப்படிலாம் நினைக்க கூடாது. கல்யாணத்தை நல்லபடியா அமைச்சு கொடுத்துறனாயா? அது போக இல்லத்துக்குள்ளார ஊருக்குள்ளார ஒத்து போகணுமாயா? இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இருக்க முடியாது, வேற முதல்ல அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? அதனால ஊருக்குள்ள ஒத்துப்போ, மத்ததை நான் பாத்துக்க. என்ன இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கருப்பனுடைய ஆட்டத்தை பார்த்துட்டா காரியத்தை முடிச்சு தந்துற தகுதி பார்ப்போம். பத்திரம் வச்சுக்கிற பெங்களூர் தாயே அடியா அங்கார கருப்பம் கொண்டு காரி பத்திரி சேதாரங்களை வந்து நிற்கிறீங்க இல்லையா? இல்லத்துல ஒரு சாண் ஏறினா ஒரு முளம் செருக்குதப்பா இல்லையா? அதே மாதிரி தொழில் முறையும் ஏன்னா நான் நிக்குது, காரியமும் நடக்க மாட்டேங்குது. புரியுதா புரியலையா? நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. அது போக அடியானுக்கு கொஞ்சம் உடம்புலையும் தொந்தரவு, உள்ளத்திலும் தொந்தரவா நிக்குதா? மரபொருளா பேசிட்டு வர, வெளியே சொல்லாம பேசிட்டு வர. புரியுதா? இதையும் நல்லது பண்ணி என் பட்டியும் வாழ வச்சு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? உண்டா இல்லையா தாயி? ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை பார்த்துட்டாங்கயா. வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது. இதையெல்லாம் தீர்த்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நான் இருக்கிற தகுதி மாதிரி முடிச்சு போடலாம். அந்த சிக்கல்ல இருந்து முதல்ல விட கொடுத்து உன்னை இன்னைக்கு மீட்டு கொடுத்தாரு. போதுமா? பத்திரம் வச்சுக்கொண்டு ரசப்போடு குடிச்சு என்ற தங்கா வெளியே சிரிச்சு உள்ள அழுது நிக்குதப்பா. இல்லையா? பயப்பட வேண்டாம். கருப்ப கைய புடிச்சிட்ட பாரு, நீ விடாது புடிச்சுக்கோ. போதுமா? போகிறம்பா. மன்னார் மன்னார் ஐயா அடா ஒட்டி மக தொழிலு கொஞ்சம் ஏனா நாளன் போயிட்டு இருக்குது. கல்யாண காரியமே நடக்க மாட்டேங்குது. இதுக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்து பேர் வழங்க வெயில் வந்து கேட்டு நிக்கிறாயா? தொழில் முறையில கொஞ்சம் கண்ணு கருத்துமே இறங்கி பார்க்கலாம். என்ன கொஞ்சம் ஏனா நாளன் இருக்குது, அது நல்லபடியா என்ன கரண்ட் போடுற தொழிலா, ஒயர் இருக்கிற தொழில் நடத்தி போடலாமா? எல்லாரும் பக்கம் இல்லாம இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அள்ளிப்படி வந்து போடலாம். அதே மாதிரி அப்படி செஞ்சாலும் காசு வந்து சேர மாட்டேங்குது. அல்லையில பொத்தெல்லாம் கம்முனுக்கு. அதே மாதிரி எங்க திருநாளுக்குள்ள உங்க கல்யாணத்துக்கு உத்தரவு போறனாயா? தொழிலையும் பெருக்க புடிச்சுக்கோ. போதுமா? அங்க கர்ப்பம் போட்டியில் இன்னைக்கு காரியம் கை கூட வந்து நிக்கிறியா? நல்ல காரியத்துக்கு உத்தரகட்டு வந்து நிக்கிறப்பா. 1000 தேவாதி கையெழுதி பார்த்தாச்சு, 1000 பக்கம் போயும் பார்த்துட்ட. அதான் நடக்குது, இதான் நடக்குதுங்கிறாங்க, நடக்க மாட்டேங்குது. இது நீ போட்டு உத்தரவு போட்டு எனக்கு நடத்தி கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அவன் அதுல போல இதுல போற அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நான் இருக்கிற தகுதிமான நீ நினைச்சபடியே முடிச்சு தந்தாரு. போதுமா? 1. 2வது இல்ல ரீதியா கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க. தொழிலும் அப்படித்தான். இன்னைக்கு கட்டடத்து கச்சேரி வீதியில் விட்டு வெளிப்பட்டான். மொத்தத்தில் இன்னைக்கு என்ற தங்க நில உழைஞ்சு வந்து நிக்குது. இல்லையா? தகுதிமான இல்ல கட்டளை போட்டு நீங்க 3 ஆண்டு காலம் ஆகுது. இன்னைக்கு நேற்று நடந்தது. புரியுதா? படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்குதப்பா. முடிச்சு போடலாம், தீர்த்து போடலாம். தகுதி மணல் நான் இருக்கிற தகுதி மணல் காசு பணத்தை இதுவரை கூட ஜெண்ட பண்ணி போட்டேன். அது அவன் செஞ்சுதானா இவன் செஞ்சுதானா 10 காசு செலவு இல்லாம என் தங்கத்தை வாழ வச்சு இதே பட்டியல் நிறுத்தல அப்படின்னா இந்த பாலத்துக்கு இருக்கிற பொய்ச்சா அப்படின்னு நினைச்சுட்டான். புரியுதா? கொஞ்சம் சோதனை போட்டுட்டு நின்னிய பாஸ் ஆயிட்டுனா தோத்துட்டுனா பாஸ் ஆயிட்டுனா போவாங்க. என்னதாயி முடங்கி போய் என் பட்டியல் வந்து நிக்கிறிய? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்துட்டு இப்பதான் இந்த கருப்பம் கண்ணு செரிச்சிருக்குது. இல்லையா? பயப்பட வேண்டாம் தாயி. தலைய வெட்டி வேடிக்கை பார்க்கறாங்க. சொல்ல புரியுதா? தாயி அது போகும். உடம்புலையும் தொந்தரவு, உள்ளத்திலையும் தொந்தரவு, ஈழத்திலையும் தொந்தரவு. இல்லையா? தாயி இன்னைக்கு அழுத கண்ணுக்கு தோத கைக்கு விட கொடுக்கறப்பாரு. பயப்பட வேண்டாமாயா? இன்னைக்கு வெடிச்சு வெளியாத நேரம் நான் ஒன்று இல்லம் போதுவேன். இல்லத்து சுத்தபத்தமா வைக்கணும். நான் வர்றதுக்கு அடையாள சந்தனமும் ஜவ்வாதுமா மனம் வீசுமாய வந்து எல்லாம் எடுத்து வீசின்ற பட்டியை வாழ வச்சு இன்னையிலிருந்து ரேட்டுக்கு வந்தாச்சு. துணிஞ்சு நடத்து கூட வர. போதுமா? மத்த வச்சுக்கொண்டு